அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டேஷீட் மாடல் டெஸ்ட்டு தினசரியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டேஷீட் மாடல் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பேப்பராக குறிப்பாக 20 கேள்விகள் அடங்கிய தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறேங்க. அந்த வகையில் டேஷீட் 8ல் பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து இடம்பெற்றுள்ள 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ண தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. முதல் கேள்வி, அருகுலத்து குத்து மகள்வயர் பொழிந்தும் உருமிடத் தூதுவா உவர்நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாறி போல என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அருகுலத்து குத்து மகள்வயர் பொழிந்தும் உருமிடத் தூதுவா துவர்நில மூட்டியும் வரையா மரபின் மாறி போல என்ற பாடலை பாடந்து பரணர். கேள்வி 2, பொறுத்துக. பாலைத்திணைனாவே 1, 3, 5 ஒற்றை பாடலில் இருக்கும். குறிஞ்சி திணைனா 2, 8, முல்லை திணை பாடல்கள் 4, 14, மருத திணை பாடல்கள் 6, 16, நெய்தல் திணை பாடல்கள் 10, 20 தொடங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இங்கே சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 3, ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை வேறுவகன் தன்ன என்ற அகநானூற்று பாடலை பாடியவர் யார்? ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை வேறு வகுத்தன்ன என்ற அகநானூற்று பாடலை பாடியவர் ஔவையார். கேள்வி 4, புலனலுக்கற்ற அந்த நாளன் என்று புகழப்பட்டவர் யார்? கபிலர். கேள்வி 5, சரியான இணையை தேர்வு செய்க. இறந்த கால இடைநிலைகள் இத்து, இட்டு, எரு, எண்ணு சரி. நிகழ்கால இடைநிலைகளுக்கு கிறு, கின்று, ஆனென்று சரி. எதிர்கால இடைநிலைகள் இப், யு சரி. எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். அப்போது சரியான இணை 4 இணைகளுமே சரியாக உள்ளன. கேள்வி 6, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தவறாக இருக்குது. விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரமான கிடையாது, சீவக சிந்தாமணி தான் வருவாங்க. விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த விருத்தப்பாவால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சிவக சிந்தாமணி. இங்கே சிலப்பதிகாரம் இருக்குது, தவறு. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாததில்லை இணையலை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல்னு பாடியவர் ஔவையார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன் என்று பாடியவர் நம்மாழ்வார். சரி. கேள்வி 7, கேளாய் நங்கிலை கிளைக்கும் கேடு படர திருமருளி கோலாய நீக்குபவன் கோலியம் பெரும்பானே என்ற பாடலை பாடியவர் யார்? கேளாய் நங்கிலை கிளைக்கும் கேடு படர திருமருளி கோலாய நீக்குபவன் கோலிலியம் பெருமானே என்ற பாடலை பாடியவர் திருஞான சம்பந்தர். கேள்வி 8, ஸ்ரீமதி வளார் உலகில் மானிடமதில் ஏதிது போலொரு சேலினையினை நேரிரு விழி கோகனாக வினோத அதரம் மலர்வாய் திறந்தொரு வார்த்தை சொல்லாலே என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 9, சிற்றாரும் வரப்பெருத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி. சிற்றாறு வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி என்ற பாடியவர் பாரதிதாசன். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 11, பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களில் எடுத்தாண்டவர். பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களில் எடுத்தாண்டவர் கண்ணதாசன். கேள்வி 12, பொறுத்துக. சத்ருனா வாலியை குறிக்கும். 10 ரதன்னா தசரதன். புத்திரன்னா ராமன். மித்திரன்னா சுக்கிரவன். சத்ருனா வாலி, 10 ரதன்னா தசரதன், புத்திரன்னா ராமன், மித்திரன்னா சுக்கிரவன். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 2, 1, 3, 4. கேள்வி 13, ல ழ ழ ஒலி வேறுபாடு அறிந்து ஒழிக்க
பொருள் வேறுபாடு உணர்ந்து சரியானதை தேர்வு செய்க. அழகு அழகு அழகு. அழகுனா பறவையின் மூக்கு, அழகுனா பெண்மயில், அழகு என்றால் எழில். இங்கே அழகு என்பது கவின், வனப்பு, எழில் ஆகிய 3 பொருளையும் தரக்கூடியதாக இருக்கும். கேள்வி 14. தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணை எதுன்னு இதில் பார்க்கலாம். அலைனா கடல் அலை, சரி. அழைனா புற்று. அழை என்றால் கூப்பிடு. இங்கே தவறு எதுவுமே கிடையாது. கேள்வி 15. பொறுத்துக. இலை. இலைனா மரம் செடி கொடிகளின் இலைகளை குறிக்கும். இழைனா உடல் இலைத்தலை குறிக்கும். இழைனா நூல் இலையை குறிக்கும். கலைனா கவின் கலைகள். சரியானது 1 2 3 4 சரியாக இருக்குது. கேள்வி 16. தவறானது எது? கழைனா நீக்கு பயிர்கலை, சரி. அதே கழைனா மூங்கிலை குறிக்கும், சரி. இந்த தலை என்பது விலங்கை குறிக்கும். ஆனால் தலை என்பது ஓர் உறுப்பை குறிக்கும். ஓர் உறுப்பை குறிக்கும். தலை என்பது இதுதான், விலங்கை குறிக்கக்கூடிய தலை இது. தழைனா தலைத்தலை குறிக்கும், சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. ஸோ தலைனா ஓர் உறுப்பு, தழைனா விலங்கு, வலினா வலிமை வழித்தலை குறிக்கும், வழினா காற்று, வழி பாதையை குறிக்கும். கேள்வி 17. ரா ஒலி வேறுபாடு அறிந்து ஒலிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து சரியானதை தேர்வு செய்க. அரி அரி அலரி அழறி. அரினா திருமாலை குறிக்கும், அரினா அறிந்து கொள், அலரினா அலரிப்பூ, அழறி அப்படின்னா அழுது கொண்டு, அலறிட்டு வராங்க, அழுதுகிட்டே வராங்க அப்படின்றது பொருள். அப்போ இங்கே சரியானது ஆப்ஷன் ஏ. இங்கே அரி என்பது அரிக்கு திருமால், சிங்கம், காய்களை அரி என்ற வேறு பொருள்களும் உண்டு. அரினா திருமால், சிங்கம், காய்களை அரி. கேள்வி 18. பொறுத்துக. இரத்தல்னா பிச்சை எடுக்கிறது. இரத்தல்னா சாதலை குறிக்கும். உறவுனா வலிமையை குறிக்கும். உறவு என்பது சுற்றத்தை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் சி. 2 1 4 3. கேள்வி 19. சரியான இணையை தேர்வு செய்க. உரைனா சொல், சரி. உரைனா தலையணை உரை, சரி. எரினா வீசு வருமா, தப்பு. எரினா தீ வருமானா கிடையாது. எரி என்றால் தீ. எரி அப்படின்னா வீசு என்று பொருள். எரி அப்படின்னா வீசு. 3 4 மாறி இருக்குது. அப்போ சரியான இணை 1 2. கேள்வி 20. தவறான இணையை தேர்வு செய்க. கரினா யானை வருமானா கிடையாது. கரினா யானை தான். கரினா மிளகு காய்கறி வரும். கூரைனா வீட்டு கூரைன்னு வந்திருக்கு. அதாவது வீட்டு கூரை என்பது வீட்டு கூரை, இந்த ரை வந்திருக்கணும். கூரை என்பது துணியை குறிக்கும். இது சரியாக இருக்குது. இங்கே ரை மாறி இருக்கணும். கூரைனா வீட்டு கூரை, கூரைனா துணியை குறிக்கும். அப்போ இங்கே தவறான இணை 3 4 தான் தவறாக இருக்குது. அதே குரங்குனா வானரம், குரங்கு அப்படி என்றால் தொடை, சீரியனா சிறந்த, சீரியனா சினந்த, பறவைனா கடல், பறவை பறக்கும் பறவையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மறைனா மான், தாமரை குறிக்கும். மறை என்றால் வேதத்தை குறிக்கும். ஸோ ஒளி வேறுபாடில் சரியாக தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கினா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். நிச்சயமாக நியூ பேட்டர்னில் இந்த 20 கேள்வியுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேள்வி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.